அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. இந்த சர்ச்சை உண்மையில் ஏறக்குறைய ஒரு 1.5 நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. முருகன் ஆதி தமிழ் மூதாதை, இறைவனாக்கப்பட்டவன், குறிஞ்சி நிலத்தலைவன், இப்படி ஒரு தரப்பு. முருகன் ஆதி தமிழ் மூதாதை ஒருவேளை ஆதி தமிழ் இறைவனாகவும் இருந்திருக்கலாம். அதை வடவர், குறிப்பாக ஆரியர், சுப்பிரமணிய வழிபாடாக மாற்றி பிராமணிய மயப்படுத்தி தமிழரின் இறைவனை கைப்பற்றி விட்டார்கள். இது மற்றொரு தரப்பு. முருகன் பௌத்த போதிசத்துவர் அல்லது சமண தீர்த்தங்கரர் அல்லது ஆசீவக மதத்தை சார்ந்த அருளாளர் அல்லது இந்த மரபுகளில் உள்ள ஏதோ ஒரு தெய்வம். இந்த முருகரை ஆரியர்கள் அல்லது பார்ப்பனர்கள் மடைமாற்றி வைதிக தெய்வமாக்கி விட்டார்கள். இது மற்றொரு தரப்பு. இவை மூன்றிலும் பொதுவான அம்சங்கள் 2 உண்டு. ஒன்று, முருகன் வைதிகத்துடன் வேத மரபுடன் எவ்விதத்திலும் தொடர்புடையவன் அல்ல, வைதிகத்துக்கு புறம்பானவன், அவன் பிராமண மயமாக்கப்பட்டவன் என்பது. மற்றொன்று, தமிழ் நிலத்துக்கு மட்டுமே, தமிழ் இனத்துடன் மட்டுமே சொந்தமானவன், பரந்துபட்ட பாரத மண்ணின் ஆன்மீக மரபுகளுடன் தொடர்பற்றவன் என்பது. சுருக்கமாக சொன்னால், முருகனை இந்து இறையாக அல்லாமல் ஒரு டீஹிந்துவைசேஷன், இந்து நீக்கம் செய்வது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை? இதற்கான வரலாற்று ஆதாரங்கள் என்னென்ன? அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, வரலாற்றில் முருகன் எனும் தெய்வத்தின் பரிணாம மாற்றங்களும் அதில் மாற்றமடையாத தன்மைகளும். 2, தமிழரின் மரபார்ந்த முருக வழிபாட்டு பண்பாட்டு தொடர்ச்சிகள், கருத்தாக்கங்கள். 3வது, இந்த சர்ச்சைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணங்கள். இந்த சர்ச்சை நம்மை எந்த இடத்தில் கொண்டு சென்று விடும் என்பதற்கான ஒரு பார்வை. முதல் விஷயத்திலிருந்து தொடங்குவோம். முருகர் வழிபாட்டின் தொடக்க கூறுகளை ஹரப்பா பண்பாட்டில் காண முடியும் என்பது அறிஞர்களின் கருத்து. 1976 சோவியத் ஆராய்ச்சியாளர்கள் சிந்து சமவெளி ஓவிய குறியீடுகளை படித்தறிய முக்கியமான சில முயற்சிகளை செய்தார்கள். அவற்றை விமர்சனங்களுடன் தொகுத்து ஒரு நூலாக மொழி ஆராய்ச்சியாளரும் தமிழ் அறிஞரும் இந்தியவியலாளருமான கமில் ஸ்வெலபில் என்பவர் வெளியிட்டார். இந்த தொகுப்பில் இருந்த ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று சோவியத் இந்தியவியலாளர் நிகிதா விளாதிமிரோவிச் குரோவ், NV குரோவ் என்பவரால் திராவிட மொழியியல் நோக்கில் சிந்து சமவெளி முத்திரைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சில முக்கியமான முடிவுகளை தெரிவித்திருந்தது. 4 ஓவிய குறியீடுகளின் கூட்டு ஒன்றை அவர் விளக்குகிறார். அதில் 3 6 கோடுகள், ஒரு மீன் வடிவமும் இருக்கிறது. மீன் என்பது திராவிட மொழி குடும்பத்தில் மின்னுவதால் விண்மீனையும் குறிக்கும் என்பது ஒரு ஆராய்ச்சி தரப்பு. அதன் அடிப்படையில் அருமீன் காதலன் என்றும் பெயருடைய முருகன் இந்த கூட்டு குறியீடுகளின் மூலம் காட்டப்படுகிறான் என்று வாசிக்கிறார் குரோவ். முருகனுக்கு தமிழ்நாட்டில் பல நாமங்கள் இருக்கின்றன. அவற்றுள் 49 நாமங்கள் அரண்மகன், அருமகன், ஆண்டலை கொடியோன் என தொடங்கி கலையுணர் புலவன், காங்கேயன், கார்த்திகேயன், குகன், குறிஞ்சிவேந்தன், தாரகாரி, தேவானைக்காந்தன், வரைபக விரிந்தோன், வாகுலேயன், விசாகன், வேலன், அக்னிகற்பன், சுப்பிரமணியன், கதிரை ஈசன் என 49 திருநாமங்களை எடுத்து அவற்றை பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் ஸ்ரீ சுப்பிரமணிய வியாசம் என்கிற நூலில் விவரித்திருக்கிறார். இந்த திருப்பெயர்களில் அருமீன் காதலன் என்பதும் ஒன்று. அருமீனாய் வானத்தியங்கு கார்த்திகை மின்கட்கு காதலன், அதாவது மகன் என பொருள் காண்புலி என்பது அவருடைய வார்த்தை. கார்த்திகை மாதர் முலையுண்ட பிள்ளை எனவாம் என்று அவர் சொல்கிறார். ஆகவே முருகனையும் அருமீனையும் இணைக்கக்கூடிய ஒரு புராணம் ஹரப்பா காலகட்டத்திலேயே இருந்திருப்பதாக அந்த சோவியத் அறிஞர் கருதுகிறார். ஆனால் முருகனையும் அருமீனையும், இந்த அருமீன் என்பது கார்த்திகை, முருகனையும் அருமீனையும் குறிக்கும் காலத்தால் முந்தைய புராண செய்திகள் எங்கே இருக்கின்றன என பார்ப்போம். சதபத பிராமணத்தில் சப்தரிஷிகளின் மனைவியரான கார்த்திகை மாதர் 7 என்றும் அதில் அருந்ததி தவிர பிற தம் கணவரிடமிருந்து பிரிந்தனர் என்றும் அந்த 6 பெண்டிலும் கார்த்திகை மாதர் என அறுவராகினர் என்றும் கூறப்படுகிறது. கிருத்திகை என்னும் வடமொழி சொல்லுக்கான வேர் அறுபடுதல் என்கிற பொருளுடையது. இவர்களை ஸ்கந்தனுடன் இணைக்கும் மிக பழமையான முழுமையான புராண நிகழ்வு மகாபாரதத்தில் கூறப்படுகிறது. கிருத்திகை என்னும் வடமொழி பெயருக்கான வேர்ச்சொல் அறுபடுதல் என்பதை இப்பொழுது பார்த்தோம். அருமீன் என்கிற கார்த்திகை மாதர் பெயர், அதாவது கார்த்திகை மாதர் அருமீன் என்று அழைக்கப்படும் போது அதில் 6 என்னும் எண்ணுக்கும் அறுபடுதலுக்கும் சிலேடையாக பொருள் அளிப்பதை ஹரப்பா சித்திர குறியீடுகளை திராவிட மொழியியல் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்த அஸ்கோ பர்போலா குறிப்பிடுகிறார். அக்னி மூலமாக கார்த்திகை விண்மீன்கள் வானுலகில் இடம்பெற்றன என்பது தைத்திரிய சம்ஹிதை. ஆனால் கார்த்திகை மாதராகவே அருந்ததியையும் குறிக்கும் வழக்கம் இருந்துள்ளது என்பதையும் நம்மால் காண முடிகிறது. கார்த்திகை மாதர் முதலில் 7வராகவும் பின்னர் 6வராகவும் வழங்கப்பட்டனர் என நாம் கருதலாம். இதை மகாபாரதத்தில் நாம் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது.
இங்கு ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் முருகனினுடைய பிறப்பை சொல்கிறார். நம்முடைய புராணங்கள் அனைத்துமே ஆழமான தத்துவ ஆன்மீக தரிசனங்களை வெளிக்காட்டுபவை. சிவபெருமானினுடைய அதிக ஒளியும் வலிமையும் பொருந்திய அந்த தேஜஸ் அதை அக்னியால் தாங்க முடியவில்லை. எப்படிப்பட்ட அக்னி என்பதற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை அங்கு மகாபாரதம் பயன்படுத்துகிறது. ஹவ்ய வாகன என்று அக்னியை சொல்கிறது. அதாவது வேத வேள்விகளில் வேத சடங்குகளில் ஹவிஸை எடுத்து தெய்வங்களிடம் கொடுக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவன் அக்னி. ஆகவே தான் ஹவ்ய வாகன, ஹவீஸினுடைய வாகனமாக இருக்கக்கூடியவன் அக்னி. அந்த அக்னியாலேயே இந்த தேஜஸை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது ஒரு கற்பமாகிறது, அது ஒரு தேஜோமயமான கற்பமாக இருக்கிறது. அந்த தேஜோமயமான கற்பம், அக்னி ரூபமான கற்பம், அக்னியாலேயே தாங்க முடியாத அக்னி ரூபமான கற்பமாக இருக்கக்கூடிய அதை கிருத்திகை பெண்கள் பார்க்கிறார்கள், கார்த்திகை பெண்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தவுடன் அவர்களை அறியாமலே அன்பின் மிகுதியால் அவர்களுக்கு அழுகை வருகிறது. அழுததோடு அவர்கள் சொல்கிறார்கள், இது என் குழந்தை என்று. ஒவ்வொரு அந்த 6 பெண்ணும் அதை பார்த்து இது என் குழந்தை என்று சொல்கிறார். ஒவ்வொரு பெண்ணும் சொல்கிறார். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தையாக அங்கு பயன்படுத்துகிறார். கிரந்தந்திய அழுதார்கள், அழுதபடி சொன்னார்கள், ஏஷ மம புத்திர, இது என் புத்திரன் என்று சொன்னார்கள், என் மகன் என்று சொன்னார்கள். மாணிக்க வாசகர் சொல்லுவார், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. வீரியம் பொருந்திய வேத சடங்குகளில் இருக்கக்கூடிய ஹவிஸை எடுத்து தெய்வங்களிடம் கொடுக்கக்கூடிய வலிமை வாய்ந்த அக்னியால் தாங்க முடியாத அந்த அக்னி ரூபமான கற்பம், அதை இந்த பெண்கள் பார்த்து இது என் குழந்தை என்று அன்பினால் அழுதபடி சொல்கிறார்கள். என்ன நடக்கிறது? அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது, அவர்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது, ஒவ்வொருவருக்கும் பாசத்தால் சுரக்கிறது என்று சொல்லப்படுகிறது மகாபாரதத்தில். அப்படி சுரந்தவுடன் அந்த அக்னி ரூபமான அந்த கற்பம் என்ன ஆகிறது? 6 வதனங்களுடன் அந்த பாலை அருந்துகிறது. ஒவ்வொரு கார்த்திகை மாதரிடமிருந்து பாலை அருந்துகிறது. எனவே குன்றக்குறவையில் சிலப்பதிகாரத்தில் இதே வரிகளை நாம் பார்க்க முடியும். சரவணப்பூம் பள்ளியறை தாய்மார் அறுவர் திருமுலை பால் உண்டான். மகாபாரதத்திலிருந்து சிலப்பதிகாரம் வரை முருகனை குறித்த அந்த புராண செய்தி என்பது ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. ஆரண்யக பர்வத்தில் யுதிஷ்டிரருக்கு மார்க்கண்டேய மகரிஷி மூலமாக ஸ்கந்தனின் புராண வரலாறு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கந்தனை பற்றி, கந்தனுடைய பிறப்பை பற்றி மார்க்கண்டேய மகரிஷி சொல்கிறார். அற்புதசிய அற்புதம் நமக்கு புரிகிறது என்னவென்று, அற்புதங்களில் அற்புதமான புத்திரம் மகன். பிரவக்ஷாமி அமித ஓஜசம், கூறுகிறேன் இதை அமித ஓஜசம். அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அமித ஓஜசம். அமித ஓஜசம் என்பது என்ன? அளப்பரிய ஒளி. சேக்கடா பெருமானினுடைய உலகலாம் உணம் தோதற்கரியவன் என்கக்கூடிய அந்த வார்த்தையை சிவபெருமான் எடுத்து கொடுத்தார் என்பது ஐதீகம். அதில் வரும் அலகில் சோதியன், அலகில் சோதியன், அளக்க முடியாத ஜோதி வடிவானவன். சிவபெருமானினுடைய அந்த தன்மை இங்கு முருகப்பெருமானினுடைய தன்மையாக சொல்லப்படுகிறது. அவன் யாருக்கு பிறக்கிறான் என்று அடுத்த வரியில் கூறுகிறான். அதுதான் முக்கியம். அதற்காக வேண்டிதான் இதை சொன்னேன். ஜாதம் சப்த ரிஷி பாரியாபிர் பிரம்மண்யம் கீர்த்தி வர்த்தனம். சப்த ரிஷிகளின் மனைவிகளுக்கு அவன் பிறக்கிறான். ஆகவே கார்த்திகை பெண்களுக்கு, அந்த கார்த்திகை பெண்கள் 60 அல்லது 70 என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை காட்டுவதற்கு நான் சொன்னேன். ஆகவே மகாபாரதத்தில் இந்த கதை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, மகாபாரதத்திற்கு முன்பே, பல காலம் முன்பே 7 அல்லது 6 விண்மீன்கள் மகளிருக்கு பிறந்த இறைவனாக முருகனை பார்க்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த புராண நம்பிக்கை, அந்த புராண கதை நிலவி இருக்கிறது. 1970களில் குரோவ் இதை சுட்டி காட்டுகிறார். இது ஒரு ஹைப்போதிசிஸ், ஒரு கருதுகோள். இந்த கருதுகோள் காலாவதியாகி போயிருக்குமே? இல்லை. 2015இல் அஸ்கோ பர்போலா த ரூட்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம், ஏர்லி ஆரியன்ஸ் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஏர்லி ஆரியன்ஸ் அண்ட் இண்டஸ் சிவிலைசேஷன் என்கிற நூலை எழுதுகிறார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பதிப்பகத்தால் இந்த நூல் வெளியிடப்பட்டது. அதில் குரோவினுடைய அதே விஷயத்தை பர்போலாவும் கண்டடைகிறார், அல்லது அதை மாடிஃபை பண்ணி இதில் எழுதுகிறார். நான் ஏற்கனவே கூறியது போல, திராவிட மொழியியல் அடிப்படையில் சிந்து சமவெளி பண்பாட்டின் எழுத்துரு லட்சணிகளை அறிந்திட முயல்கிற பர்போலா தென்னகத்தில் முருகனின் மைய முக்கியத்துவத்தை கணக்கில் கொண்டு ஒரு முடிவுக்கு வருகிறார். அதை குறித்து அவர் சொல்லுவதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்த்திகை நட்சத்திர கூட்டத்துடன் ஸ்கந்தனுக்கு இருக்கும் தொடர்பே இதற்கான ஒரு குறிப்பை தருகிறது. ஏற்கனவே மொழிப்பட்டபடி கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தை
ஆறு கூட்டல் மீன் என்ற குறியீட்டு வரிசையை கொண்டு அடையாளம் காட்ட முடியும். ஒரு தனித்துவமான வரிசையை பகிர்ந்து கொள்கின்றன இந்த இரண்டு குறியீடுகள். அவர் 2 குறியீடுகளை காட்டுகிறார், நீங்கள் பார்க்கலாம். அதில் மிகவும் அரிதான முதல் குறியீடு 2 மாற்று வடிவங்களால் குறிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் அந்த 2 முத்திரைகளும் ஒரே விஷயத்தை பற்றித்தான் பேசுகின்றன என்பது புலனாகிறது என்கிறார். அதாவது குரோவ் கண்டடைந்த அதே முடிவுக்கு தான் பற்போலா வருகிறார். கார்த்திகை நட்சத்திரங்களுக்கும் முருகனுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த 2 முத்திரைகள், அடுத்த முத்திரையில் 2 வளையல்கள் இணைந்த ஒரு குறியீடு காணப்படுகிறது அல்லவா, அதை பற்போலா முருகன் என வாசிக்கிறார். இந்த தொல் திராவிட வார்த்தையான முருகு என்பதுடன் அவை தொடர்புடையன என்றால் அவை கந்தன் அல்லது ருத்ரனின் வடமொழி பெயரான குமாரன் என்னும் பொருளை தருவது என்கிறார். இது நான் சொல்லவில்லை, பற்போலா சொல்கிறார். திராவிட மொழி கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் இதை பேசிக்கொண்டிருக்கிறார். அதாவது ஸ்கந்தன் அல்லது ருத்ரனின் வடமொழி பெயரான குமாரன் என்னும் பொருளை இந்த முருகு என்பதில் இருக்கக்கூடிய அந்த இரட்டை வளையல்கள் அவை முருகு என்பதை காட்டுகின்றன, அந்த பொருளை தருவன என்கிறார். எனவே வரலாற்றின் மிக முந்தைய காலகட்டத்தில் நாம் முருகனை கண்டறிய முற்படும் போதே அவன் கார்த்திகை மாதரால் வளர்க்கப்படும் ஸ்கந்தனாகவும் அழகுடைய இளம் சிறுவனான முருகனாகவும் கண்டறியப்படுகிறான். நான் சொன்ன அந்த கமில் சுலபில் தொகுத்த அந்த சோவியத் ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றொரு சோவியத் இந்தியவியலாளரான பெர்தா வோல்ஷோக் என்பவர் கையில் வேலுடன் மகிடம் ஒன்றுவத்தை கண்டடைகிறார். உள்ள ஒரு ஒரு படிவத்தை எடுக்கிறார். ஹரப்பா சிந்து சமவெளி படிவம் எடுக்கிறார். மகிஷனை கொல்வது மகிஷாசுர மர்தினி ஆகிய தேவி. ஆனால் மகாபாரதத்தில் மகிடனை வதம் செய்யும் தெய்வமாக கந்தன் இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கந்தனினுடைய மிகவும் பழமையான புராண செய்திகளை சிந்து சமவெளி நாகரிக படிமங்களில் கண்டடைய முடிகிறது. அதே புராண செய்திகளை நீங்கள் மகாபாரதத்தில் காண முடிகிறது. இங்கு மொழியை பற்றி நாம் பேசவில்லை. இது இந்தோ ஐரோப்பியம், திராவிடம் ஆகிய மொழிகளை பற்றி நாம் பேசவே இல்லை. புராண செய்திகள் நாம் ஹரப்பா, மோஞ்சதாரோ, சிந்து சமவெளி பண்பாட்டில் பார்க்கிறோம். அதே புராண செய்திகளை நாம் மகாபாரதத்தில் பார்க்கிறோம். மகாபாரதம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. இது தொல் திராவிட மொழியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அஸ்கோ பற்போலா சிந்து சமவெளி முத்திரைகளில் காணப்படும் ஆட்டின் முகம் கொண்ட தெய்வம் ஒன்றையும் முருகனோடு தொடர்புபடுத்துகிறார். இந்த விஷயமும் மகாபாரதத்தில் இருக்கிறது. மகாபாரதத்தில் சல்ய பருவத்தில் கார்த்திகேயனுடைய பிறப்பு சொல்லப்படுவதை ஏற்கனவே பார்த்தோம். அவன் தன்னிடம் வரமாட்டானா என அக்னியும் கங்கையும் பார்வதியும் சிவபெருமானும் அன்புடன் ஆவலுடன் நிற்கின்றனர். அப்பொழுது அந்த குழந்தை வடிவமான கந்த கடவுள் தன் யோக சக்தியால் 4 வடிவங்களை க்ஷணப்பொழுதில் எடுத்து ஒவ்வொருவரிடமும் சமமான அன்பு கொண்டு சென்று மகிழ்வித்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 வடிவங்கள் எவை என்று சொன்னால் ஸ்கந்தன், சாகன், விசாகன், நைகமேஷன். இதில் ஸ்கந்தன் சிவபெருமானிடமும், சாகன் பார்வதி தேவியிடமும், விசாகன் அக்னியிடமும், நைகமேஷன் கங்கையிடமும் செல்கிறான். இந்த நைகமேஷன் ஆட்டின் முகம் கொண்டவன் பின்னாட்களில் இந்த புராண வடிவாகிறது. கந்தனுடைய வாகனமான ஆடு, அருணதமூர்த்தி கந்தனுடைய வாகனமான ஆடு என்று மாறிவிடுகிறது. இதற்கு ஒரு அருமையான புராண கதையும் இருக்கிறது. கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் இதை விவரிக்கிறார். நாரத மகரிஷி உலகம் உய்ய ஒரு யாகம் செய்கிறார். மகாதேவனை பிரீதிப்படுத்தவும் உலகம் உய்யவும் ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்தில் உள்ள மந்திர தவறுகளால் ஒரு ஆட்டுக்குட்டியானவர் தோன்றுகிறார். இந்த ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தையே நான் ஒடுக்கப் போகிறேன், உலகத்தையே என்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி கிளம்புகிறார். அப்படி கிளம்பும் பொழுது அதை கண்டு தேவர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள். முருகப்பெருமானிடம் செல்கிறார்கள். முருகப்பெருமான் வீரபாகு தேவரை அனுப்புகிறார். ஆடலன் தொழில் மேல் கொண்டே அனைவரும் இரியச் செல்லும் மேடம் அஞ்சுறவே ஆர்த்து விரைந்து போய் வீரவாகு கோடவை பற்றி ஈர்த்து கொண்டுராய் கையிலை நன்னி 7 நீபத்தண்டால் இளையவன் முன்னர் வைத்தான். வீரபாகு அந்த ஆட்டை பிடித்து இழுத்து கொண்டு வந்து முருகனின் முன்னால் போட்டுவிட்டார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் முருகனினுடைய பாதங்களில் சரணடைந்தார். உய்த்தனன் வணங்கி நிற்ப உளமகிழ்ந்த தருளித்தேவர் மேய்த்தவர் தொகையை நோக்கி ஏழகம் மேவிற்றெம்பால். ஏழகம் என்று சொன்னால் ஆண் ஆடு, செம்மறி ஆடு. இந்த ஆட்டுக்குட்டியானவர், இந்த ஆடானவர் என்னிடம் அடங்கிவிட்டார்.
வருந்துகில்லீர் யார் நீர் புவனி ஏகி முத்தழல் கொடுமுன் செய்த வேள்வியை முடித்தீர் என்றான். முருகப்பெருமான் கூறினார், இந்த ஆட்டுக்குட்டியானவன் என்னிடம் சரணடைந்து விட்டான், என் கால்களில் பணிந்து விட்டான். ஆகவே நீங்கள் இனி சென்று அந்த வேள்வியை, முத்தியால் செய்யப்படக்கூடிய வேள்வியை முடித்திடுவீர்கள் என்று முருகப்பெருமான் கூறினார். இந்த ஆட்டுடனான முருகனினுடைய சம்பந்தம் என்பதும் இங்கு இருக்கிறது. அதுவும் ஹரப்பா பண்பாட்டில் இருக்கிறது. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு புராண செய்தியும் ஹரப்பா பண்பாட்டில் உங்களால் அடையாளம் காண முடிகிறது. முருகனுடன் இணைந்த ஒவ்வொரு செய்தியையும் ஹரப்பா பண்பாட்டில் நீங்கள் காண முடிகிறது. இதுபோலவே ஆடும், ஆறுமுகனும், சப்த மாதரும், இந்த மூன்றையும் நாம் பார்த்தோம். இத்தனையும் காட்டக்கூடிய ஒரு இலட்சணியை நீங்கள் பார்க்கலாம். சப்தமாதர், ஆடு, இதை காட்டக்கூடிய ஒரு இலட்சணியை நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்கிறீர்கள். இங்கே 7 மாதர்களையும் ஆட்டையும் பார்க்கிறீர்கள். கூடவே ஒரு மரம் அக்னி போல பிளந்து நிற்க அதன் நடுவே ஒரு தெய்வம் தோன்றுவதை பார்க்கலாம். கல்வெட்டு ஆராய்ச்சியாளரான திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் கலகக்கந்தனும் பரிஷத் முருகனும் என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். முன்பு திண்ணை என்கக்கூடிய ஒரு இணைய இதழில் அதில் அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே நான் வாசிக்கிறேன். சிவலிங்கம் என்று சைவர்களால் குறிப்பிடப்படும் வடிவம் சங்க காலத்தில் கந்து அல்லது கந்தளி என்று குறிப்பிடப்பட்டது. இலங்கையின் பழமையான வரலாற்று நூலான மகாவம்சத்திலும் தமிழகத்தில் லிங்க வழிபாடு வழக்கில் இருந்ததை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இக்குறிப்புகள் கந்து வழிபாட்டையே குறிப்பிடுகின்றன என்பதில் ஐயமில்லை. கடியலூர் உருத்திரங்கண்ணனாரால் எழுதப்பட்ட பட்டினப்பாலையில் வரி 249 பூம்புகார் நகரில் கந்துடை பொதியில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமுருகாற்றுப்படை முருகன் உரைகின்ற இடங்களாக மன்றம், பொதியில், கந்துடை நிலை ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. முருகனை ஸ்கந்தன் என்று அழைக்கிற சமஸ்கிருத மரபு கந்து வழிபாட்டு தொடர்பில் உருவான மரபாக இருக்கலாம் என்று அவர் சொல்கிறார். இந்த ஸ்கந்து, கந்தம், கந்து, ஸ்கம்பம் இவையெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்பானவை. இந்தியவியலாளரான ஸ்டெல்லா கிராம்ரிச் இப்படி ஒரு அக்னி வடிவ பிரபஞ்ச விருட்சம் ஒன்றை ஸ்தானு என்கக்கூடிய வார்த்தையுடன் தொடர்புபடுத்துகிறார். பிரபஞ்சத்தின் அச்சாக, தூணாக ருத்ரன் நிற்பதை யோக நிலையில் விந்து சக்தியினை மேலே நோக்கி செலுத்தக்கூடிய கோட்பாட்டின் புராண வடிவமாக ஸ்டெல்லா கிராம்ரிச் காட்டுகிறார். தெளிவாகவே வேள்விகளின் யூபஸ்தம்பத்துடன் தொடர்புடைய வழிபாடு இந்த வழிபாடு. இந்த வழிபாட்டு முறையும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் உண்டு என்பது தெளிவு. இதை குறித்து பல ஆராய்ச்சியாளர்கள், பல அகழ்வாராய்ச்சியாளர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்துத்துவ சார்புடையவர்கள் என்று சொன்னாலும் சொல்லிவிடுவார்கள் என்பது. அண்மையில் காலமான மார்க்சிய சார்பு கொண்ட அகழ்வாராய்ச்சியாளரான ஷெரின் ரட்நகர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். அவர் சொல்கிறார், இதை வாசிப்போர் பிரபஞ்ச அச்சோடு யூபஸ்தம்பத்தை இணைக்கும் வேதகால பார்வையை இணைத்து பார்க்கலாம். எதோடு? நீங்கள் கலிபங்கன் ஆகிய இடங்களில் காணக்கூடிய அந்த அக்னி வழிபாட்டு மேடையில் இருக்கக்கூடிய அந்த கம்பம் போன்ற ஒரு அமைப்போடு இந்த கந்து அல்லது இந்த யூபஸ்தம்பம் இதோடு தொடர்புடைய இன்னொரு தெய்வம் ஸ்கம்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். இதுவும் பிரபஞ்ச அச்சுதான். அதர்வ வேதத்தில் ஸ்கம்ப சூக்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறது, ஒரு முழு சூக்தம் இருக்கிறது. ஆழ்ந்த தத்துவ தன்மையுடன் இது விவரிக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த ஸ்கம்பமாக நிற்கக்கூடிய தெய்வத்தின் விஸ்வரூபம் இந்த ஸ்கம்ப சூக்தத்தில் விவரிக்கப்படுகிறது. எந்த தெய்வத்தினுடைய உடலில் அங்கங்களாக 33 கோடி தேவர்களும் இருக்கிறார்கள், அது இந்த ஸ்கம்ப தெய்வம் என்று சொல்கிறது. இதே போன்ற ஒரு விஸ்வரூப தரிசனத்தை பிரபஞ்சமடக்கிய பேருரு ஒன்றை முருகப்பெருமான் கந்தபுராணத்தில் சூரபத்மனுக்கு காட்டுகிறார். தமிழில் கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த வடிவத்தை மிகவும் அழகாக வர்ணிக்கிறார். கூறிமற்றிணைய தன்மை குறை கடல் உலகம் திக்கு மாறிலா புவனம் அண்டம் வானவர் உயிர்கள் யாவும் ஆறுமா முகத்து வள்ளல் மேனியில் அமைந்ததன்றி வேறில்லை என்று அங்கோர் வியன் பெரு வடிவம் கொண்டான். அங்கு 33 கோடி தேவர்களும் ஸ்கம்பம் என்கக்கூடிய அந்த பெரும் தெய்வத்தினுடைய உடம்பில் அங்கமாக இருக்கிறார்கள். இங்கு கடல், உலகம், 8 திக்குகள், மாறிலா புவனம், அண்டம், வானவர் உயிர்கள் யாவும் ஆறுமுக கந்தனினுடைய மேனியில் அமைந்ததன்றி வேறு எங்கும் இல்லை அவர்கள் என்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் வடிவமாக முருகப்பெருமான் நிற்கிறான். இப்பொழுது உங்களுக்கு எல்லாவற்றுடன் உள்ள ஒரு இணைப்பு புரிந்திருக்கும். 7 அன்னையர், மேஷம், ஸ்கம்ப வெளிப்பாடு, இத்தனையும் இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த முருகன், கந்தன் என்கக்கூடிய தெய்வத்தினுடைய புராணத்தன்மைகளோடு இணைந்திருக்கின்றன. இனி நாம் வரலாற்று காலகட்டங்களுக்கு வருவோம். இதுவரை நாம் பார்த்தது ஹரப்பா
சிந்து சமவெளி நாகரிகத்தில். அப்பொழுது பார்க்கும் பொழுதே முருகன் என்பவன் ஒரு இனக்குழு தலைவனாக அல்ல, ஒரு இனத்தின் தலைவனாக அல்ல, ஒரு மொழியின் தலைவனாக அல்ல, அவன் ஒரு பிரபஞ்சமளாவிய தெய்வம். அந்த புராண கதைகள், ஆழ்ந்த குறியீட்டுத்தன்மை கொண்ட புராண கதைகளும் எப்பொழுது முருகப்பெருமான் என்கக்கூடிய வடிவம் நமக்கு கிடைக்கிறதோ அப்பொழுதே சேர்ந்து கிடைத்து விடுகின்றன. எனவே இது ஒரு இனக்குழு தெய்வம், ஒரு சிறு தெய்வம், ஒரு மூதாதை, முன்னோர் வழிபாடு என்றெல்லாம் சொல்லவே முடியாது. அனைத்து தொடர்ச்சிகளும் எங்கே இருக்கின்றன என்று பார்த்தால் அவை அனைத்தும் தெள்ளத் தெளிவாக வைதிக, புராண, இதிகாச இலக்கியங்களில் தான் இருக்கின்றன. சரி, இனி வரலாற்று காலகட்டங்களுக்கு வரும். நம் சங்க இலக்கியங்களின் காலகட்டத்தில் தான் வடக்கே மௌரியர் காலகட்டம், அதன் எழுச்சி வீழ்ச்சி, சுங்கர் காலகட்டம், அதனைத் தொடர்ந்து குஷானர் காலகட்டம் என்று. இந்த காலகட்டத்தில், அதாவது நான் சொல்லக்கூடிய காலகட்டம் என்பது ஏறக்குறைய கிமு 500 ஆரம்பித்து கிபி 300 வரைக்குமான ஒரு 800 ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம். அதையும் தாண்டியும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அன்றைய காந்தாரம் என்கிற ஆப்கானிஸ்தானத்தில் பல சமயங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்தன, பல இறை வடிவங்கள் ஒருங்கிணைந்தன. இங்கு ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உலகத்தில் எந்த தெய்வமும் அப்படியே பரிசுத்தமாக தூய்மையாக வானிலிருந்து இறங்கி வந்து நாம் இன்று காண்பது போல உருவாகி வரவில்லை. அது இயேசுவாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், யெகோவாவாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், திருமாலாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும். பல பிராந்திய தெய்வங்கள், பல இறை நம்பிக்கைகள், பல இறை தன்மைகள் ஆகியவை இந்த தெய்வ வடிவங்களுடன் எப்பொழுதும் கலந்து கொண்டே இருக்கும். அவை ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையின் அடிப்படையில் பின்னி பிணையப்பட்டு அந்த தெய்வங்கள் உருவாகும். இதற்கு இன்றைய உலக மதங்களில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் இணைக்கும் போது அவை எந்த தரிசனத்தின் அடிப்படையில் இணைக்கப்படுகின்றன என்பது முக்கியமானது. காண்பதெல்லாம் கடவுளே, கடவுளே அனைத்துமாகி அனைத்துள்ளும் அனைத்தின் வெளியிலும் உள்ள பரவஸ்து, பரம்பொருள். இந்த வார்த்தை முக்கியமானது. நம்முடைய பண்பாட்டில் மட்டும்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இறைவனை பரம்பொருள் என்று சொல்கிறோம். இந்த பரம்பொருளே பல வடிவங்கள் மூலமாக வழிபாட்டிலும் பக்தி உணர்வின் மூலமாகவும் தியான யோக வழிமுறைகளிலும் வெளிப்படுகிறது. இது ஒரு பார்வை. ஒரு குறிப்பிட்ட இறை வடிவம், அதற்கு பௌதிக உருவம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம், ஒரு பௌதிக வடிவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உளவியல் வடிவம் இருக்கலாம். ஏதோ ஒரு வடிவம் இருக்கும். ஒன்று ஒரு ஃபிசிக்கல் வடிவம் இருக்கும், ஒரு பௌதிக உருவம் இருக்கும், இல்லை என்று சொன்னால் ஒரு உளவியல் உருவம் இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கும், இல்லை என்று சொன்னால் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபார்ம் இருக்கும். உதாரணமாக தெய்வத்துக்கு 3 கண்கள் என்று சொன்னால் அது பௌதிக வடிவம். என் தெய்வத்துக்கு இணை வைத்தால் பிடிக்காது, எந்த பாவத்தையும் என் ஆண்டவன் மன்னிப்பான், ஆனால் இணை வைக்கும் பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லுவது உளவியல் வடிவம். அந்த பௌதிக உருவத்தை அதனுடைய துணையை கொண்டே நீங்கள் தாண்டிவிட முடியும். ஆனால் இந்த உளவியல் வடிவங்களை தாண்டுவது கடினம். இந்த சைக்கலாஜிக்கல் ஃபார்ம் இருக்கிறது இல்லையா, இந்த சைக்கலாஜிக்கல் ஃபார்ம் கொண்ட தெய்வங்கள், இந்த தெய்வங்கள் என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள், பிற தெய்வ வடிவங்கள் உள்ளே இழுக்கப்பட்டாலும் அந்த இழுக்கப்பட்ட தெய்வங்களே பின்னால் வழிகேடானவை, நீக்கப்பட்டவை, நரகத்துக்கான பாதையை உண்டாக்குபவை என சொல்லி அவை முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டுவிடும். ஆனால் பாரதத்தின் இறை கோட்பாடு முந்தையது. காண்பதெல்லாம் கடவுளே, எல்லா வடிவங்களும் பழம்பொருளின் தோற்றங்களே என்னும் அடிப்படையை கொண்டவை ஆகும். அதுவே முருகன், கந்தன் என்கிற தெய்வ வடிவத்தின் புற பரிணாம வளர்ச்சிக்கு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் யௌதேயர் கால நாணயங்களில் 6 தலைகள் கொண்ட குமார கடவுளை காண்கிறோம். அந்த நாணயத்தின் மறுபுறத்தில் அந்த கடவுள் விவரிக்கப்பட்டிருக்கிறார், பிரம்மண்ய தேவஸ்ய குமாரஸ்ய என்று. நம் நிகழ்காலத்தின் சிறந்த சமஸ்கிருத அறிஞர்களில் ஒருவராக திகழும் நித்யானந்த மிஸ்ரா பிரம்மண என்கக்கூடிய வார்த்தைக்கு 5 பொருட்கள் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார். இதை எதற்கு சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பேச்சாளராக அறியப்படக்கூடியவர், இன்று தலைசிறந்த கழக பேச்சாளராக பிரச்சார பீரங்கியாக மாறியிருக்கக்கூடியவர், அவர் இதை பிராமணர்களின் கடவுள் என்று சொன்னாலும் சொல்லுவார். முருகப்பெருமானையே சுப்பிரமணிய என்று சொன்னால் பிராமணர்களின் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வயதை கருதி நாம் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த மாதிரி பேசுகிறார்கள். எனவே இந்த 5 பொருட்கள் இருப்பதை நித்யானந்த மிஸ்ரா சுட்டி காட்டுகிறார். அவை என்னவென்றால் தவ விரதம், வேதம், ஞானம், சத்தியம், அந்தணர். இது சுப்பிரமணியர் என்று சொன்னால் பிராமணர்களின் தெய்வம் என்று சுருக்குவது எத்தனை மடத்தனம். தவவிரதம் கொண்டவர்களின் தெய்வம், வேதத்தின் தெய்வம், ஞானத்தின் தெய்வம், சத்தியத்தின் தெய்வம், பிரம்மத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய தெய்வமாக இருக்கிறது. இதுதான் உண்மை.
இங்கு வேறொரு விஷயத்தையும் நாம் சொல்ல வேண்டும். முருகனோடு நாம் எப்போதும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் சேவல். நம் தமிழ் காட்சிப்படுத்துதலில் சேவல் கொடியோடு முருகன் இருப்பார். சேவலுடனான கந்தனின் மிக பழமையான வடிவங்கள் நமக்கு வட இந்தியாவில், குறிப்பாக ஆப்கன் பகுதி தொடங்கி கிடைக்கின்றன. அப்போது பாக்டீரிய கிரேக்க ஆதிக்கத்தில் இருந்த இடங்களிலும், இந்த கிரேக்க சிற்றரசுகளுடன் ஊடாடி கொண்டிருந்த பாரதத்திலும், இன்றைய ஈரான் வரைக்குமாக எழுந்து வந்த குஷான பேரரசிலும் சரி, நாம் இந்த சேவலேந்திய குமாரக்கடவுளின் வடிவத்தை காண முடிகிறது. காந்தாரம் முதல் மதுரா வரை குஷான பேரரசின் அதிகார மையங்களில் சேவலை கையிலேந்திய வடிவம் கொண்ட மகாசேனனாக கந்தன் காட்சியளிக்கிறார். அதே காலகட்டத்தில் சேவலை கையில் ஏந்திய மற்றொரு தெய்வ வடிவம் ஈரானிய பிரதேசங்களில் பிரபலமாக இருந்தது. ஸ்ரோக்ஷட் என்று சொல்லக்கூடிய பாக்டீரிய நாட்டு தெய்வம். சில வரலாற்றாசிரியர்கள் எனவே முருகனின் சேவலுடனான வடிவமே இந்த ஸ்ரோக்ஷட் என்கக்கூடிய தெய்வத்திடமிருந்து பெறப்பட்டது என்று சொல்கிறார்கள். உண்மையில் அப்படி அல்ல. அதற்கு முன்பே சேவலை கையில் ஏந்திய தெய்வத்தின் வடிவமாக கந்தன் இருந்திருக்கிறான் என்பது மீண்டும் அதற்கான முதல் இலக்கிய வடிவம் மகாபாரதத்திலிருந்து கிடைக்கிறது. அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சேவலினுடைய கொண்டை சிவப்பானது. தாமிரசூடம் புஜேன சக. முருகன் அவனுடைய கரங்களில் ஏந்தியிருக்கக்கூடிய அந்த சேவலினுடைய கொண்டை தாமிர நிறத்தில், சிவப்பு நிறத்தில் இருந்தது என்று சொல்கிறது. இன்னொரு சுவாரஸ்யமான யௌதேய நாணயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஒரு பக்கத்தில் 6 தலைகளுடன் கூடிய கந்தன், மறுபக்க மாற்று பகுதியில் ஒரு மான் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த நாணயத்தின் ஒன்றில் தர்ம என்கக்கூடிய வார்த்தை காண முடிகிறது. கந்தனுக்கும் மானுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், இன்றைக்கு அதை தென்னிந்திய வரவு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். கந்தமுருகனின் வேட்டுவத் தேவையான வள்ளி புராணங்களின்படி ஒரு மானின் மூலமாகவே பிறந்தார். பக்தி இலக்கியங்கள், பாரம்பரிய சிற்பக்கலைகள், கேலண்டர் ஓவியங்கள், நாட்டுப்புற நாடகங்கள் மற்றும் ஈவன் பக்தி சார்பற்ற காதல் பாடல்கள் கூட வள்ளி முருகனின் காதலை போற்றுகின்றன. வள்ளி ஒரு மானுக்கு பிறந்த தேவி என்பது யௌதேய நாணயத்தில் கார்த்திகேயனுக்கும் மானுக்கும் இருந்த தொடர்பை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த நாணயத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு வள்ளி முருகனுக்கான தொடர்பு தெரிந்திருக்க வேண்டும். ஆக சங்ககால இறை வழிபாட்டினுடைய காலகட்டத்தில் இருந்து குஷான பேரரசு வரைக்குமாக இந்த முருக வழிபாடு பாரதம் முழுவதும் இருந்த ஒரு முருக வழிபாடு. அதனுடைய புராண வடிவங்கள் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்கின்றன. எந்த இடத்திலும் பெரிதாக மாற்றமில்லை, அடிப்படைகளில் மாற்றமில்லை. சங்ககாலத்திலிருந்தே இருக்கக்கூடிய இந்த இறை வழிபாட்டினுடைய ஒரு தூலமான ஆதாரமாக நமக்கு கிடைக்கக்கூடியது சாழுவன் குப்பம் முருகன் கோவில். 2004 ஆழிப்பேரலையின் போது வெளிக்கொண்டு வரப்பட்டதாக பொதுவாக கருதப்படக்கூடிய இந்த கோயில், அதாவது நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், இது ஆழிப்பேரலையினுடைய அழிவின் போது ஒரு கோயில் வெளியே வந்தது. அந்த கோயிலை அவர்கள் பார்த்தபோது அது சங்க காலத்தில் உள்ள முருகன் கோயில் என்று தெரிந்து கொண்டார்கள் என்று. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், ஆழிப்பேரலையின் போது வெளியில் கொண்டு வரப்பட்ட கோவில் தான் இது. மாமல்லபுரம் கடற்கரை கோவிலுக்கு ஒரு 270 அடி தொலைவில் உள்ள சிதலங்களை அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அப்போது அவற்றினுடைய அடிப்படை அமைப்பு என்பது மாமல்லபுரம் கடற்கரை கோயிலைப் போல அமர்ந்திருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். 2004ஆம் ஆண்டு இந்து பெருங்கடலில் ஏற்பட்ட அந்த ஆழிப்பேரலை அழிவுக்கு பிறகு தொல்லியல் ஆய்வாளர்கள் சுனாமி அலைகளால் வெளிப்பட்ட பாறைகளில் உள்ள கல்வெட்டுக்களை கண்டுபிடித்தார்கள். இந்திய தொல்லியல் பரப்பாய்வு துறையை சார்ந்தவர் கல்வெட்டியல் அறிஞர் சு. ராசவேலு அருகில் காணப்பட்ட அந்த மேட்டினை முருகன் கோவிலாக அடையாளம் கண்டார். அது இந்த பாறைகளில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் உள்ள முருகன் கோயிலை பற்றிய அந்த குறிப்பிடப்படக்கூடிய தரவுகளை கொண்டு இந்த கோவில் முருகன் கோவில் என்று அவர் அடையாளம் கண்டார். அந்த கோவில் கண்டுபிடிக்கப்பட்டதில் கோவிலை சுற்றியிருந்த கல்வெட்டுகள் பல நூற்றாண்டுகளாக இந்த திருக்கோயிலை முருகன் கோவிலாகவே அடையாளம் காட்டுகின்றன. கன்னரத்தேவரின் 26ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுகள் 2 கல்வெட்டுகள், 2ஆம் நந்திவர்ம பல்லவனின் 12ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு, கம்பவர்ம பல்லவனின் 17வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டுகள் 2 இருக்கின்றன. 1ஆம் ராசராச சோழனினுடைய கல்வெட்டுகள். இவை அனைத்து கல்வெட்டுகளிலுமே திருவிளைச்சி என்பது ஊரில் உள்ள முருகன் கோவிலுக்கு சிலர் தானமளித்திருக்கின்றன. இந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்படுகின்றன.
இந்த கோவிலுக்கு அளிக்கப்பட்ட மானியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் முக்கியமான வார்த்தைகள் அங்கு இருக்கின்றன. ஒரு தூண் சங்க காலத்துக்கு 500 ஆண்டு, சங்க காலம் என்று நாம் கருதக்கூடிய அந்த ஆண்டு இருக்கிறதா, கிமு 300 பொதுயுகம் 300 பொதுயுகத்துக்கு பின்னால் 300 ஆண்டுகள் என்று சொல்லி நாம் ஒரு வரையறை செய்கிறோம். அந்த வரையறை அப்படியே சரியாக 300க்கு பிறகு 300க்கு முன் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. தொடர்ந்து அந்த பண்பாட்டு தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. எதில் தெரிகிறது என்றால், பொதுயுகம் 858 ஒருவர் கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கிறார். 10 பொற்களஞ்சிகள் கொடுக்கிறார். அந்த கொடுக்கக்கூடியவரினுடைய பெயர் கீரர் பிரியன், கீரர் பிரியன் என்று பெயர். பொற்களஞ்சிகளை கொடுக்கக்கூடிய இன்னொருவர், இதற்கு கொஞ்சம் முன்னாடி 813ஆம் ஆண்டு கோவிலின் தீபத்துக்காக, அந்த தீப பராமரிப்புக்காக ஒரு 16 பொற்களஞ்சிகளை கொடுக்கிறார். அவர் யார் என்றால் வசந்தனா என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தண பெண், பிராமண பெண். இவை எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், முருகப்பெருமானினுடைய வழிபாடு என்பது நம்முடைய நாட்டில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. வேல் வழிபாடு இருக்கிறது, முருகனின் வழிபாடு இருக்கிறது. முருகன் குறித்த புராண செய்திகள், முருகன் குறித்த ஆன்மீக செய்திகள், அவனுடைய ஆன்மீக பரிமாணங்கள், இவை அனைத்துமே நீங்கள் சிந்து சமவெளியில் தொடங்கி இன்று வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது சமஸ்கிருத இலக்கியமாக இருக்கலாம், தமிழ் இலக்கியமாக இருக்கலாம். எல்லா இலக்கியங்களிலும் காணப்படக்கூடிய முருகன், எல்லா கோவில்களிலும், எல்லா நாணயங்களிலும், எல்லா கல்வெட்டுகளிலும் காணப்படக்கூடிய முருகன் ஒரே முருகன் தான். அவன் பாரதம் முழுமைக்கும் பொதுவானவன். இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்கு வருகிறோம். முருகன் என்கக்கூடிய இந்த தெய்வீக வடிவத்தினுடைய உள்ளீடு, அதனுடைய கண்டென்ட், அதனுடைய உள்ளீடு என்ன? நம் பழம் தமிழ் இலக்கியங்களில் வரலாற்று வளர்ச்சி, வரலாற்று பரிமாணம் இவையெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் இதைவிட முக்கியமானது என்னவென்று சொன்னால், நம்முடைய பண்பாட்டின் தொன்மையும் உண்மையும் ஆழமும் அதி உயரமும். எந்த தமிழ் இலக்கியமும், மீண்டும் சொல்கிறேன், முருகப்பெருமானை ஒரு இனக்குழு தலைவனாக காட்டவில்லை. முருகாற்றுப்படையை எடுத்துக்கொள்வோம், திருமுருகாற்றுப்படை. அப்பெருமானின் ஒரு முகம் குறித்து சொல்லப்படக்கூடிய செய்தியை பாருங்கள். தாயில் கொள்கை தம்முழில் முடிமார். குற்றமற்ற கொள்கையை கொண்டவர்கள் தாம் ஒரு தொழிலை முடிக்குமாறு மனநேர்பு நேர்பு எழுதரு, ஒரு மனத்தில் நோன்பு இருக்கிறார்கள், அதை தியானிக்கிறார்கள். அப்படி தியானிக்கும் பொழுது உள்ளே ஒரு ஒளி எழுகிறது. அந்த ஒளியினுடைய தன்மையை கொண்டது அந்த முகம். தாயில் கொள்கை தம்முழில் முடிமார் மனநேர்பு எழுதரு வாழ்நிற முகனே. முகத்தை இன்னும் சொல்லவில்லை, முகத்தினுடைய நிறத்தை சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு அந்த முகம் என்ன செய்கிறது? மாயிருள் ஞாலம் மருதின்றி விளங்க பல் கதிர் விரிந்தன்று ஒரு முகம். பல கதிர்கள், முதலில் அகத்தே எழும் ஒளி, பின்பு புறத்தே விகசிக்கக்கூடிய, விரிவடையக்கூடிய ஒளி. இது பல்கதிர் என்ற வந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் யோசிக்கத்தக்கது. கதிரவனிலிருந்து பல தன்மைகள், பல அலைவரிசைகள் கொண்ட கதிர்கள் வருகின்றன. ஒரே அலைவரிசையும் ஒரே தன்மையும் கொண்ட கதிர்கள் மட்டுமே வருவதில்லை. நம் கண்களுக்கு உலகை காட்டும் ஒளிக்கதிரின் அலைவரிசையும் வேறு சில உயிரினங்களால் உட்கிரகிக்க முடிந்த அலைவரிசையும் ஒன்றல்ல. பல கதிர்களை பௌதிகமான சூரியன் விரிக்கும் போது பரம்பொருளான கந்தனின் முகம் எத்தனை பன்மைத்தன்மை கொண்ட ஒளிக்கதிர்களை நம் ஆன்மை ஈடேற்றத்துக்காக அளிக்கும் என்பதை உள்ளடக்கிய வரிகள் இவை. திருமுருகாற்றுப்படை முழுக்க இந்த ஆன்ம இலக்கிய அழகியல் உச்சத்தை நீங்கள் உணர முடியும். திருமுருகாற்றுப்படையை பற்றி சொல்லும்பொழுது திருவேரகத்தை குறிப்பாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அருணகிரிநாத சுவாமிகள் காலத்தில் திருவேரகம் என்பது சுவாமிமலை என்றாகிவிட்டது. ஏரக வெற்பனும் அற்புதமிக்க சுவாமிமலை பதிமெச்சிய சித்த என்று திருப்புகளில் சொல்லுவார். நச்சினார்க்கினியாரோ மலை நாட்டகத்தில் உள்ள முருகன் திருத்தலம் என்று சொல்கிறார். கிவா ஜெகநாதன் அவர்கள் திருமுருகாற்றுப்படைக்கு ஒரு அருமையான உரை எழுதியிருக்கிறார்கள், விரிவுரை. அந்த உரையில் ஏரகம் என்று சொன்னால், ஏர் என்பது நாஞ்சில் என்பதால் ஏரகம் என்றால் அது நாஞ்சில் நாடாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் என்று கோடிட்டு காட்டுகிறார். அதற்கு அவர் திருமுருகாற்றுப்படையிலிருந்து ஒரு அகச்சான்று அளிக்கிறார். அந்த அகச்சான்று கொஞ்சம் நாம் விரிவாகவே பார்ப்போம். முதல் வரிகளை பாருங்கள். இதை நான் இப்போ ஏரகம் என்பதை குமாரகோவில் என்றே எடுத்துக்கொண்டு இதை பேசுவோம். திருமுருகாற்றுப்படையினுடைய காலம் என்பது கட்டாயமாக இன்றைக்கு ஒரு 1700 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. குமாரகோயில் திரு ஏரகம் என்று சொன்னால் தென் தமிழகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோவில். அங்கே இருமூன்று எய்திய இயல்பின் வளாது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி என்று யாரை சொல்கிறார் என்றால், அங்கு இருக்கக்கூடிய பிராமணர்களை சொல்கிறார். ஆகவே அங்கு அந்தணர்கள் இருக்கிறார்கள். அந்த அந்தணர்கள் தொல்குடியர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக
தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அந்தணர்கள். அவர்களை எப்படி திரு முருகாற்றுப்படையில் நக்கீர நாயனார் சுட்டுகிறார்? தொல்குடி என்று சுட்டுகிறார். இனி பிராமணர்களை வந்தேரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறிது யோசிக்கலாம். அருநான்கிரட்டி இளமை நல்லியாண்டு ஆறுநீர் கழிப்பிய. அருநான்கிரட்டி என்றால் என்ன? 6 நாளும் 24, 2 48, 48 ஆண்டுகள் வேதங்களை படிக்கக்கூடியவர்கள். 3 வகை குறித்த முத்தி செல்வத்து இருபிறப்பாளர், துஜர் இருபிறப்பாளர் பிராமணர்கள். 9 கொண்ட 3 புரி ஞான் புலரா காழகம் புலர உடி. அவர்கள் முப்புரி நூல் அணிந்திருக்கிறார்கள். ஒரு முப்புரி நூல் அணியவில்லை, 3 முப்புரி நூல்கள் அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் கிரகஸ்தர்கள் என்பதால் விடியற்காலையில் ஈர உடையுடன் சென்று உச்சி கூப்பிய கையினராக 6 எழுத்தடக்கிய அருமறை கேள்வி மறைகளை ஓதிக்கொண்டு, அந்த மறையினுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் அதற்குள் 6 எழுத்து அடங்கி இருக்கிறது. அந்த அருமறையை அவர்கள் ஓதியபடி முருகனுக்கு விரையுறு நறுமலர் ஏந்தி பெரிது வந்து வணங்குகிறார்கள் ஏரகத்துறையில். ஆகவே இந்த இந்த ஈர உடையுடன் வந்து வணங்குகிறார்கள். இந்த பழக்கம் குமாரகோயிலில் இருக்கிறது. ஏரகம் என்றால் நாஞ்சில். ஆகவே இது ஒரு அகச்சான்றாக கருதலாம். கீவா ஜெகநாதனுடைய அந்த விரிவுரையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பழமுதிர் சோலையில் காட்டப்படக்கூடிய சித்திரம் என்னவாக இருக்கிறது என்பதை பாருங்கள். சிறுதினை மலரோடு விரையி மறி அறுத்து வாரணக் கொடியோடு வயிறுபட நிறியி. தினையோடு சேர்ந்து மலரும் தினையும் அதோடு சேர்ந்து ஆட்டையும் வெட்டி அவர்கள் படையல் செய்கிறார்கள் முருகனுக்கு. வேலன் எங்கெல்லாம் இருக்கிறான்? அப்படி படைக்கப்படக்கூடிய அந்த வேலன் எங்கெல்லாம் இருக்கிறான் என்றால் வேலன் தைய வெறியையர் கலனும். வேலன் ஆவேசம் வந்து அந்த பூசகன் ஆடக்கூடிய அந்த வெறியையர் கலனும் காடும் காவும் கவின்பெரு துருத்தியும் ஆறும் குளனும் வேறுபல் வைப்பும் சதுக்கும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் மன்றமும் பொதியும் கந்துடை இலையினும் அவன் இருக்கிறான். எப்படி வழங்கப்படுகிறான் என்பதை சொல்கிறார்கள். செந்நூல் யாத்து வெண்பொறி சிதறி மதவலி நிலையி மாத்தாள் கொழுவிடை குருதியோடு விரைய தூவெள் அரிசி சில்பலி செய்து பல்பிறப்பிரியே. இங்கு சென்னல் வெண்பொறி அதோடு இரத்தமும் சேர்ந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு பலியினை நாம் பார்க்கிறோம். இதை செய்பவள் யார்? குரமகள் செய்கிறாள். என்ன செய்கிறாள்? சிறு பசு மஞ்சளோடு நறுவிரை தெளித்து குருதி செந்தினை பரப்பி குரமகள், இருக்கக்கூடிய வார்த்தை முக்கியமான வார்த்தை, முருகியம் நிறுத்து முரணினர் உட்க. தெய்வம் இதை இவள் வணங்கக்கூடிய அந்த ஆவேசமான அந்த வணக்கத்தை பார்த்து முரணினர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், முருகன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், ஒருவேளை முருகன் என்றால் இனக்குழு தலைவன் என்று சொல்லக்கூடியவர்கள், முருகன் என்றால் ஆசீவகன் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த கூட்டம் கூட இந்த இந்த குரமகளினுடைய அந்த வழிபாட்டை பார்த்து அவர்களும் உடன்படுகிறார்கள். இது பரிபாடலில் இருக்கக்கூடிய இன்னொரு பாடலோடு இணையக்கூடிய ஒரு அழகை நாம் பார்க்கிறோம். அந்த பாடல் அது திருமாலை பற்றிய பாடல். செவ்வாய் ஓன துயர்கொடியோயே கேள்வியில் கலந்த ஆசான் உரையும் படிநிலை வேள்வியோடு பற்றி ஆடு கொள்ளலும் புகழ் இயைந்து இசை மறை உரு கனல் முறை மூட்டி திகழ் ஒளி ஒன்சுடர் வளப்பாடு கொள்ளலும் நின் உருவுடன் உண்டி பிறர் உடம்படுவாரா நின்னொடு புறைய அந்தனர் காணும் வரவு. இது முழுக்க யாகம், யூபஸ்தம்பம், வேள்வியினுடைய ஆடு இதெல்லாம் இருக்கிறது. அந்த யாகத்தை பார்க்கும் பொழுது அந்த யாகத்தினுடைய வடிவாகவே திருமால் இருக்கிறான், யஜ்ஞரூபனாக அந்த திருமால் இருக்கிறான். அதை பார்க்கும் பொழுது உடம்படுவாரா? கடவுள் எல்லாம் இல்லை என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட இதில் ஒரு கடவுளை காணக்கூடிய நிலையை அடைவார்கள். 2 முழுக்க வேறுபட்ட வழிபாட்டு முறைகள். இந்த 2லும் பார்க்கக்கூடியவன் கடவுள் இல்லை என்று நினைக்கக்கூடியவன் அதை பார்க்கும் பொழுது கடவுள் இருக்கிறார் என்று உணரக்கூடியதாக அவை அமைகின்றன. ஒன்று, குரமகள் செந்தினையும் குருதியையும் சேர்த்து முருகனை வணங்குகிறாள். அவள் வணங்கும் அந்த அழகையும் அந்த ஆவேசத்தையும் பார்த்து முரணினர் உட்க, முருகன் இல்லை என்று முரண்படக்கூடியவர்கள் கூட, முருகன் தெய்வம் இல்லை என்று முரண்படக்கூடியவர்கள் கூட அந்த இறை ஆவேசத்திற்கு உள்ளே வந்து விடுகிறார்கள், அந்த உணர்ச்சியை பெறுகிறார்கள். மற்றொன்று, யஜ்ஞஸ்வரூபமாக திருமாலே நிற்கிறான். அப்படி நிற்கக்கூடிய அந்த வேள்வி நடைபெறக்கூடியதை பார்த்து வேள்வியில் பற்றி
புகழ் ஏந்து இசை மறை உரு கனல் முறைமூட்டி திகழ் ஒளி ஒன்சொடர் வளப்பாடு குழலும் நின் உருவுடன் உண்டி பிறர் உடம்படுவாரா முரண்படக்கூடிய ஒருவர், இதெல்லாம் பொய், இதெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒருவரும் அந்த அந்த உணர்வு களத்துக்குள், அந்த உணர்வு மண்டலத்துக்குள் வரும் பொழுது அவர்கள் அந்த இறைநிலையை பெறுகிறார்கள், அந்த இறை உணர்வை பெறுகிறார்கள் என்று இரண்டு வேறுபட்ட வழிபாட்டு முறைகள், இரண்டு தெய்வங்கள், ஆனால் உணர்வு ஒன்று, இறை உணர்வு ஒன்று. இதை காட்டக்கூடிய ஒரு சித்திரத்தை நாம் சங்க இலக்கியத்தில் பார்க்கிறோம். இப்போது திருமுருகாற்றுப்படையினுடைய மிக முக்கியமான சில வரிகளை பார்ப்போம். வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டாண்டு உரைதலும் அறிந்தவாறே ஆண்டாண்டாயினும் ஆக காண்தக முந்தினி கண்டுளி முகநமந்தேத்தி கைதொழு பரவி காலுற வணங்கி. அத்தனை திருத்தலங்களையும் சொன்ன பிறகு நக்கீர நாயனார் என்ன சொல்கிறார்? நீ எங்கெங்கு வேண்டினாலும் அங்கு எதற்காக எப்படி வேண்டுகிறாயோ அப்படி எழுந்தெழக்கூடிய வல்லமை படைத்தவன் முருகன். மட்டுமல்ல, அனுபவத்தால் அவனை நீ எங்கே உணர்கிறாயோ அங்கே உணர்ந்து வழிபடு என்கிறார். எங்கள் ஊரிலே முத்தாரம்மன் கோவிலில் ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கும், என்னை மட்டுமே வழிபடு, வேறு எவரையும் வழிபடாதே என்று சொல்லக்கூடியவர் அல்ல கடவுள். எப்படி யாரை வழிபட்டாலும் அங்கெல்லாம் நானே வருகிறேன் என்று சொல்லக்கூடியவரே கடவுள். இது இந்த தேசத்தினுடைய அடிப்படை சத்தியம். ஏகம் சத் விப்ரா பக்தாவதந்தி. இதை நாம் இங்கும் பார்க்கிறோம். வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டாண்டு உரைதலும் அறிந்தவாறே ஆண்டாண்டாயினும் ஆக காண்தக முந்தினி கண்டுளி முகநமந்தேத்தி கைதொழப்பரவி காலுற வணங்கி என்று அதை சொல்கிறார். அது அவர் கூறிய திருத்தலங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள், கூடவே அவர் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய, அகத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலத்தை சொல்கிறார், உன்னுடைய அனுபவத்தில் ஏற்படக்கூடிய திருத்தலத்தையும் சொல்கிறார். நம்முடைய பரம ஞான குருவான அருணகிரிநாத சுவாமிகள் பூதவேதாள வகுப்பு என்று ஒன்று எழுதியிருக்கிறார். மிகவும் அருமையான ஒரு வகுப்பு அது. முருகப்பெருமானை குறித்த அனைத்து செய்திகளையும் அதில் நாம் காண முடியும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய வகுப்புகளில் ஒன்று தேவேந்திர சங்க வகுப்பு, இன்னொன்று பூதவேதாள வகுப்பு. அருண கணபன புயக சுடிகையின் அகில பூவனமும் உதவும் மலைமகள் அமலை ஆரியை அந்தரி சுந்தரி இமய மாமையில் அம்பை திரையம்பகி அச்சுத சகோதரி அனைத்து வேதத்தலைவி அற்புத புராதனி வரப்பிரசாத பிரகதி அம்பர் குண்டல பேதை சாம்பவி விம்ப கிஞ்சிக பூவை பூங்கொடி அச்சர லட்ச ஜபத்திர கிரமத்திடு சக்கர தலத்தி திரியட்சி ஷடச்சரி ஆயுதிரு மைந்தன் முகம் ஆயிரம் விளங்கவர் ஆறுதர வந்தருளும் ஆறுமுக புண்டரியன் அறுவரை திறந்து வந்தன் கிராம கற்கிமுகி அபயமிட அஞ்சலன் ரங்கீரனுக்குதவி அரசரிய வாமன முனிக்குரு தமிழ் திரையும் அபரிமிதமாக விவரித்த கடவுள் புலவன். முருகனை அவர் அப்படித்தான் சொல்கிறார். அந்த பூதவேதாள வகுப்பில் தொடர்ந்து வரும் பொழுது அவர் சொல்கிறார், ஆறு நிலை என்று முதலாகிய பரங்கிரியும் ஆவின நெடுங்குடியும் ஆரண முடிந்திடமும் அருணையும் இளஞ்சியும் செந்தூர் திருப்பழனி அடியமன பங்கயம் செங்கோடு இடைக்களியும். நீங்கள் கவனமாக கவனித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் விளக்க வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். சொல்வதில் ஒரு சந்தோஷம் இருப்பதால் சொல்கிறேன். முதலில் அவர் சொன்ன பரங்கிரி திருப்பரங்குன்றம், ஆவின நெடுங்குடி, இது ரெண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, பூமியின் மேலே இருக்கக்கூடிய பஸ்ஸை பிடிச்சு போகக்கூடிய இடங்கள். அதுக்கு அடுத்ததாக அவர் எதை சொல்கிறார்? ஆரணம் முடிந்த இடமும், வேதங்கள் முடியக்கூடிய இடம். அவன் மலையில் மட்டும் இருக்கவில்லை, வேதங்கள் முடிகிற இடத்தில் இருக்கிறான். வேதங்கள் முடிவது வேதாந்தம், வேதாந்தத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடியவன் முருகன், பரம்பொருள் பிரம்மம். ஆகவே இந்த ஆரணம் முடிந்திடம் என்று வரக்கூடிய இடத்தில் அது ஒரு பெரிய ஒரு தத்துவ வார்த்தையாக மாறிவிடுகிறது. பரங்கிரியும் ஆவின நெடுங்குடியும் என்று சொல்லும் பொழுது அது இங்கு இருக்கக்கூடிய திருத்தலங்கள், ஆரணம் முடிந்திடம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய தத்துவம். அருணையும் இளஞ்சியும் செந்தூர் திருப்பழனி நம் ஊரில் இருக்கக்கூடியவை. அடியமன பங்கயமும், அடியமன பங்கயம் நம்முடைய மனதிற்குள் இருக்கிறான். செங்கோடு இடைக்களியும் என்று போகும். நக்கீரரில் இருந்து அருணகிரிநாதர் வரைக்கும் ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி, ஒரு ஆன்மீக தொடர்ச்சி இருக்கிறது, ஆழமான ஆன்மீக தொடர்ச்சி இருக்கிறது. இதுதான் முக்கியமானது. இது இனக்குழு வரலாறு அல்ல, இது இந்த உலகத்தையே இணைக்கக்கூடிய வரலாறு. சிலப்பதிகாரத்தில் உள்ள பாடலை பார்க்கிறோம், குன்றக்குறவை. குன்றக்குறவை 7 பேர் இருந்து ஆடக்கூடிய பாடல். நாம் முதலாக பார்த்த அந்த 7 பெண்கள் கொண்ட அந்த இலச்சினையோடு நாம் இதை ஒப்பிட முடியும். அந்த குன்றக்குறவையில்
முருகன் இறைமூர்த்தியாக சொல்லப்படுகிறானே அன்றி இனக்குழு தலைவனாக சொல்லப்படவில்லை. அணிமுகங்கள் ஓராறும் ஈராறு கையும் இணையின்றி தானுடையான் ஏந்திய வேலன்றே பிணிமுகம் மேற்கொண்டு அவுணர் பீடழியும் வண்ணம் மணிவிசும்பின் கோணியத்து மாறிட்ட வேள்வேலே சரவணப்பும் பள்ளியறை தாய்மாரருவ திருமுலை பால் உண்டான் திருக்கை வேல் அன்றே வருதிகிரி கோல் அவுணன் மார்பம் பிளந்து குறுகு பெயர் குன்றம் கொன்ற நெடுவேலே. குறுகு பெயர் குன்றம் கிரௌஞ்சமலை. சிலப்பதிகாரத்திலிருந்து பரிபாடலுக்கு வந்தால் பரிபாடலில் ஒரு வரி மிக அருமையான ஒரு பாடல். காய் கடவுள் சேயை சிவபெருமானின் மைந்தனான செவ்வேள் முருகன். காயை கடவுள் அழித்தல் கடவுள், சேய் மகன் செவ்வேள், சம்காரமூர்த்தியான சிவபெருமானின் மைந்தனான செவ்வேள் முருகன். சால்வ தலைவ எனப்பே விளவினுள் வேலவன் ஏத்தும் வெறியும் உளவே. அவன் உன் புகழை சால்வ தலைவ என்று பாடி அந்த விளவினுள் அந்த மண்டலத்தினுள் வேலவன் என்னும் அந்த பூசகன் உச்சாடனங்கள் செய்து அதனால் அவனுள் அந்த முருகன் என்கக்கூடிய அந்த உணர்வு நிலை அடைகிறான். அவை வாயும் அல்ல பொய்யும் அல்ல நீயே வரம்பிற்றில் உலகம் மாதலின் சிறப்போய் சிறப்பின்றி பெயர்குவை. இங்குதான் பாடல் பெரும் ஒளியை தருகிறது, சிலிர்க்க வைக்கும் வரிகள். அவ்வாறு வேலவன் வெறியாட்டத்தில் வெளிப்படுதல் உண்மையா என்றால் உண்மையும் அல்ல, அது பொய்யா என்றால் பொய்யும் அல்ல. ஏன், வரம்பில்லாத இந்த வையகம் யாவும் நீயே இருக்கிறாய் அல்லவா, நீயே தான் இந்த பிரபஞ்சம் அனைத்துமாக நீ இருக்கிறாய். எனவே இந்த வெளிப்பாடு இந்த பூசகனிடத்தில் வேலவனாக முருகனாக தோன்றக்கூடிய அந்த வெளிப்பாட்டை கடந்தும் நீயே இருக்கிறாய். ஆகவே இந்த வெளிப்பாட்டுக்குள் உன்னை சுருக்கிவிட முடியாது, அதுதான் நீ என்று சொல்லிவிட முடியாது. என்ற போதிலும் அந்த பெரும் சிறப்பை நீத்து நீ இங்கு வந்து வெளிப்படுகிறாய். பாரத ஞான மரபில் எந்த கடவுள் கோட்பாடு இமய முதல் குமரி வரை தனித்தன்மையுடன் உள்ளதோ அதே கடவுள் கோட்பாடு முருக வடிவத்திலும் வெளிப்படுகிறது. நக்கீரர் முதல் கச்சியப்ப சிவாச்சாரியார், அருணகிரிநாதர், குமரகுருவர் என தொடர்ந்து பாம்பன் சுவாமிகள், திருமுருக கிருபானந்த வாரியார் வரை தொடரும் இந்த ஆன்மீக பண்பாடு ஒன்றேயாக இருக்கக்கூடியது, ஒன்று பலவாக பலவற்றிலும் ஒன்றாக இருக்கக்கூடியது. கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனை தெளிவாக வரையறை செய்கிறார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிரம்பதோர் மேனியாகி கருணையூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங் உதித்தனன் உலகம் உய்ய. நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்கிறார்? உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா. முருகன் யார்? கந்தர்கலி வெண்பாவில் குமரகுருபர சுவாமி என்ன சொல்கிறார்? இதில் இருந்தெல்லாம் மாறுபட்டு ஏதாவது சொல்கிறாரா? இல்லை. பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவைதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதி நடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் பந்தம் தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் மற்ற எங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவுக்கு அனாதியாய் ஐந்துளிர் கப்பாலாய் அன்றே மனாதிகற்கு எட்டா வடிவாய் தனாதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் தஞ்சமென நிற்கும் தனிப்பொருள். பாம்பன் சுவாமிகள் திரு நிறைந்த சிவம் பிரமம் பரம் அருள் நிறைந்த அதீதன் பராபரன் குரு நிறைந்த குரு சம்பு என்பன பொருள் ஒன்றாய் பொலிவுற்று நிலாவுமா. நாம் எதை காண்கிறோம்? இங்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து வேதமாக இருக்கட்டும், உபநிடதமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், காளிதாசன் குமார சம்பவமாக இருக்கட்டும், நம்முடைய சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், நக்கீரரின் திருமுருகாற்றுப்படையாக இருக்கட்டும், இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், பரிபாடலாக இருக்கட்டும், கச்சியப்ப சிவாச்சாரியரின் கந்தபுராணமாக இருக்கட்டும், அருணகிரிநாதரின் திருப்புகழாக இருக்கட்டும், கந்தர் கலிவெண்பாவாக இருக்கட்டும், பாம்பன் சுவாமிகளின் 6000க்கும் மேற்பட்ட பாடல்களாக இருக்கட்டும், இவை அனைத்திலும் நாம் பார்க்கக்கூடிய இறை வடிவம் ஒரே இறை வடிவம். அந்த இறை வடிவத்தில் எந்த மாற்றும் இல்லை. அந்த இறை வடிவம் அடிப்படை தன்மை, அதனுடைய அடிப்படை இயற்கை ஒன்றாகத்தான் இருக்கிறது. இனக்குழு தலைவன், இனத்தின் தலைவன், மொழியின் தலைவன் என்றெல்லாம் சொல்லி பிரபஞ்சத்தையே இணைக்கும் ஒரு அருள் வடிவத்தை இப்படி சுருக்குவதற்கான காரணம் என்ன? இந்த இடத்தில்தான் நாம் ஒரு மிகவும் வருத்தமான விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன் இந்த விஷயங்கள் நடக்கின்றன? ஏன் முருகனை எப்படியாவது பிரித்தெடுக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது.
நம்முடைய மரபில் நம் உயிருடன் கலந்துவிட்ட ஒரு தெய்வம் என்று சொன்னால் முருகன். எங்கள் வீட்டில் 1900 எனக்கு தெரிந்து, நான் பிறந்தது 1971, இன்றைக்கு 2026, இத்தனை வருடங்களாக மாறாத ஒரு விஷயம் உண்டு என்று சொன்னால் ராணிமுத்து கேலண்டர். அந்த ஒவ்வொரு கேலண்டரிலும் ஒவ்வொரு முருகன் இருப்பார். அந்த ஒவ்வொரு முருகனும் ஒரே மாதிரி இருப்பார், ஆனால் வேறு வேறு மாதிரியாக இருப்பார். யோசித்து பாருங்கள். அதற்கு முன்பிருந்தே இது ஆரம்பித்திருக்க வேண்டும். 1971 இருக்கிறது, ஆனால் அதற்கு முன்பிருந்தே ஆரம்பித்திருக்க வேண்டும். அத்தனை முருகன்கள், திருவடிவங்கள் நம்முடைய வாழ்வில் ஒன்றோடு ஒன்றாக ஒன்றிய தெய்வம் முருகன். முருகனையே மதமாற்றி விட்டார். அப்படி முருகனை மதமாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? முருகனிடமிருந்து அத்தனை இந்து அடையாளங்களையும் எடுக்க வேண்டும். அப்படி அத்தனை இந்து அடையாளங்களையும் எடுக்கும் பொழுது எந்த அடையாளத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள்? முருகன் என்பவன் தமிழ் கடவுள், முருகன் என்பவன் மூதாதை, முருக வழிபாடு மூதாதை வழிபாடு, முருகன் என்பவர் இனக்குழுவினுடைய தலைவன், அவன் இறைச்சி சாப்பிடக்கூடியவன். நிச்சயமாக நாம் இங்கு பள்ளிகள் கொடுத்திருக்கிறோம். அந்த பள்ளிகள் நம்முடைய வழிபாட்டு முறைகள் மாறி இருக்கின்றன, ஆனால் அடிப்படை தத்துவம் மாறவில்லை. வழிபாட்டு முறைகள் ஏன் மாறின என்று சொன்னால் பௌத்தம், சமணம் ஆகியவற்றினுடைய தாக்கத்தால் ஒரு காலகட்டத்தில் ஜீவகாருண்யம் என்பது முக்கியமாக இருந்தால் நல்லூர் முருகன் கோவிலிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டு முருகன் கோயில்கள் வரை பல இடங்களில் 19ஆம் நூற்றாண்டில் கூட உயிர் பலி வழிபாடுகள் நடந்து கொண்டிருந்த ஆலயங்கள் உண்டு. ஆனால் திருமுருக கிருபானந்த வாரியார், வள்ளலார் ஆரம்பித்து திருமுருக கிருபானந்த வாரியார், நாவலர் என்று பலர் அவர்களுக்குள் முரண்பட்டிருந்தாலும், நாவலரும் வள்ளலாரும் அவர்களுக்குள் முரண்பட்டிருந்தாலும் ஜீவகாருண்யம் என்பதில் அடிப்படையில் ஒன்றாக இருந்தார்கள். ஆகவே இந்த உயிர் பலிகளை அவர்கள் திருக்கோயில்களில் தடை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் போய் சட்டம் போட்டு தடை செய்யவில்லை, மக்களிடம் அந்த மன மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். திருமுருக கிருபானந்த வாரியார் பெரிய அளவில் இதை செய்தார். இவர்கள் எல்லோரும் முருகனுடைய பக்தர்கள். முருகனை இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் விட அதிகமாக முருகனை அறிந்தவர்கள். ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பாம்பன் சுவாமிகள் முருகனை அறிந்தவர். திருமுருக கிருபானந்த வாரியார் முருகனை அறிந்தவர், முருகனை அனுபவித்தவர். இன்றைய யூடியூபர்கள் அவர்கள் இன்றைக்கு முருகன் என்றால் அது இனக்குழு தலைவன், முருகன் என்றால் ஆசீர்வாத கடவுள் என்று அரை குறை அறிவுடன் பிதற்றுகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்ச்சியில் இவர்கள் அந்த சூழ்ச்சியின் பகுதி என்று நான் சொல்ல மாட்டேன். இது கான்ஸ்பிரசி தியரி அல்ல. சூழ்ச்சி என்று சொன்னாலும் கூட இது கான்ஸ்பிரசி தியரி அல்ல. இவை எல்லாமாக சேர்ந்து இந்த முருகன் வழிபாட்டை ஒரு குறிப்பிட்ட பாதையை நோக்கி கொண்டு செல்கின்றன. அந்த பாதை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில புத்தகங்களை உங்கள் முன்னால் காட்டுகிறேன், பாருங்கள். இதோ ஒரு புத்தகம், இந்தியா இஸ் அ கிறிஸ்டியன் நேஷன். நான் நன்றாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன எழுதியிருக்கிறது என்றால், ரிசர்ச் ஆன் ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்ட் ரிலிஜன் ரிவீல்ஸ் இந்தியா இஸ் அ கிறிஸ்டியன் நேஷன். அதாவது ஒரு தோமா வழிவந்த கிறிஸ்தவ தான் இந்து மதம், அந்த தோமாவளி வந்த கிறிஸ்தவத்தின் ஒரு திரிபு தான் நாம் பார்க்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை இவர்கள் பல்லாண்டு காலமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு முனைவர் ஆராய்ச்சியிலிருந்து சில வரிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் அப்படியே உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். Doctrine of Trinity in Tamil Literature by Dr. Johnson Thangaiya, a PhD thesis. The thoughts associated with the Kodinilai flags, Kandali, Valli, the bride, peacock, serpent in the claws of peacock, the spear of Murugan, etc. are analyzed comparing with the Bible and new explanations are given. புதிய பைபிளினுடைய அடிப்படையில் முருகனுக்கு இவர்கள் புதிய விளக்கங்களை அளிக்கிறார்களாமா. இது ஒரு PhD தீசிஸாக வந்திருக்கிறது. இதே போல மற்றொரு கையேடு ஒன்று. இந்த கையேடு இந்தியா தோமாவளி திராவிட கிறிஸ்தவ நாடே எவ்வாறு, கிறிஸ்தவ ஊழியர்களுக்கான சுருக்க கையேடு, 400 பக்கம் சுருக்க கையேடு. அதாவது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இந்த இனவாத தனித்தமிழ்வாதிகளாக இருக்கட்டும், முருகனை இனக்குழு தலைவன் என்று சொல்லி படங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவரும் செய்வது என்னவென்று சொன்னால் முருகனினுடைய ஆன்மீகத்தன்மைகளை முருகனிடமிருந்து அகற்றுகிறார்கள். அப்படி அகற்றிய பிறகு ஒரு ஆன்மீக வெற்றிடம் ஏற்படும். அந்த ஆன்மீக வெற்றிடத்தில் எது நிரப்பும் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டுகிறேன். முருகனினுடைய 2 மனைவிகள் என்று சொன்ன உடனேயே ஒரு ஆள் குதித்தெழுந்து இது நீங்கள் முருகனை அவமதிக்கிறீர்கள் என்றெல்லாம் பேசியதை பார்த்தோம். இப்படி சொன்னவுடன் நாம் அந்த முருகனுக்கான 2 மனைவிகள் என்கக்கூடிய கோட்பாட்டிலிருந்து விலகி விடுவோம், மனதளவில் விலகி விடுகிறோம். ஆனால்
நாம் பார்க்கக்கூடிய எல்லா கோயில்களிலும் முருகன் 2 மனைவிகளுடன் தான் இருக்கிறார். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் என்ன என்பதை பற்றி நாம் ஆராய மாட்டோம். அப்படி ஒன்று நடந்த பிறகு, நீங்கள் அதற்கான அந்த தத்துவ நிலைகளையும் மறந்த பிறகு, இதோ இப்படி ஒன்றை ஒருத்தவர் சொல்கிறார். இது திரும்பவும் சொல்கிறேன், மதமாற்ற ஊழியர்களுக்கான கையேடு. அவர்கள் முருகன் வழிபாடு எப்படி தோமாவளி கிறிஸ்தவத்தில் வந்தது என்று உங்களிடம் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், தெய்வ யானை யூத திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள், ஆனால் முருகன் வள்ளியை தானாக தேடிச் சென்று அடைந்தார். இது புறசாதி திருச்சபையை குறிக்கும். இதை உங்களுக்கு நம்முடைய பண்பாட்டை பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள். அதே சமயத்தில் திருமுருக கிருபானந்த வாரியார் கந்தபுராணத்தில் எவ்வளவு தெளிவாக இந்த விஷயத்தை விளக்கியிருக்கிறார் என்பதை பாருங்கள். வள்ளி ஆன்மா, முருகன் பரமான்மா, திணைப்புணம் நெஞ்சம், ஆணவ மலமே காடாக வளர்ந்திருக்கிறது. வைராக்கியம் என்கிற பரனின் மீது ஏறி நின்று இறைவனின் திருநாமங்களாகிய கவன் கற்கள் எரிந்து மும்மலங்களாகிய பறவைகள் கொத்தாதபடி சிவகதியாகிய ஞானப்பயிரை காத்தாள் வள்ளி. ஏன் முருகன் பல வடிவங்களில் வந்தான் என்று சொன்னால், அதற்கு காரணம் அந்த ஆன்மா பக்குவமடைய தன்னுடைய உண்மையான வடிவத்திலும் அதற்கு முன்பு வேறு வடிவங்களிலும் இறைவன் வருவான் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இதுதான் தத்துவம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய 3ம் முருகனினுடைய வள்ளி, தெய்வயானை, ஞானவேலாக நிற்கின்றன என்பதெல்லாம் நம்முடைய தத்துவ விளக்கங்கள். இந்த விளக்கங்களையெல்லாம் தெரியாத ஒரு தலைமுறை வந்த பிறகு, தெய்வயானை என்று சொன்னால் அது யூத சபை, வள்ளி என்று சொன்னால் அது புறச்சாதியா சபை, முருகன் என்பவர் இயேசு என்று சொல்லி பொய்யை உருவாக்குவார்கள். அவர்கள் கூறுகிற இன்னொரு விஷயத்தை பார், இதிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், முருகனுக்கு 12 கைகள் என்றாலும் கால்கள் 2 தான். எனவே 12 கைகள் என்பது உருவகமே. 12 சீடர்களை குறிப்பதற்கு 12 கைகள் காட்டப்பட்டுள்ளன. அதாவது முருகனுக்கு 12 கை என்பது 12 அப்போஸ்தலர்களை குறிப்பதாம். அப்போ ஒரு கை யூதாஸாக இருக்கணுமே, அதுக்கு இவங்க எதை சொல்லுவாங்கங்கிறது தெரியல. அடுத்தது காவடிக்கு இவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம். காவடி என்பது காவு ப்ளஸ் தடியாம். காவு என்று சொன்னால் பலி கொடுப்பதாம், தடி என்று சொன்னால் பலிக்குரிய தடி. இயேசு கிறிஸ்து முழு சிலுவையை சுமந்து கொண்டு செல்லவில்லை, குறுக்கு தடியை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு சென்றார் என்பது நோக்குதற்குரியது. அந்த குறுக்கு தடி அவருடைய பலிக்குரிய தடியாக இருக்கின்ற காரணத்தால் காவு தடி ஆகிறது. ஆகவே நாம் இப்போ காவடி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது இயேசுவுக்கான நாம் எடுக்கிறது. ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம முருகனுக்குன்னு எடுத்துகிட்ருக்கோம். இது எப்படிப்பட்ட பொய் என்று சொன்னால், இந்த காவடி என்கக்கூடிய வடிவம் இந்தியா முழுக்க இருக்கிறது 1. 2, இந்த காவடியினுடைய முதல் வடிவங்களை நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்க்குறீங்க. சிந்து சமவெளி நாகரிகம் இயேசுவுக்கு ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்போ இவங்க எப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் பரப்புகிறார்கள்? இந்த பொய்களை எல்லாம் பரப்புவதற்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை வேண்டும். அந்த ஏற்ற சூழ்நிலையின் பேர் என்ன? பண்பாட்டு அறிவின்மை, ஆன்மீக அறிவின்மை, ஸ்பிரிச்சுவல் இல்லிட்ரஸி, கல்ச்சுரல் இல்லிட்ரஸி. இந்த கல்ச்சுரல் ஸ்பிரிச்சுவல் இல்லிட்ரஸியை உருவாக்கக்கூடியது தான் இந்த யூடியூபர்களுடைய வேலை. அவர்களை அறியாமலோ அறிந்தோ அவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். நம்முடைய ஆன்மீக பண்பாட்டு அறிவினை நம்மிடமிருந்து எடுக்கிறார்கள். இதை நாம் எப்படி எதிர்கொள்வது? அதையும் நாம் யோசிக்க வேண்டும். நண்பர்களே, இதே போல் 16 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவ கன்வென்ஷன் நடந்தது. என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் போயிருந்தோம். என்னுடைய நண்பர் கூலி வேலை செய்யக்கூடியவர். நாங்கள் இருவருமே சுவாமி மதுரானந்தர் அவர்களுடைய இந்து தர்ம வித்யாபீட சமய வகுப்புகளில் படித்திருக்கிறோம். சமய வகுப்பு போயிருக்கிறோம் சின்ன வயசில். அப்படி தான் எங்களுக்கு பழக்கம். நாங்கள் அங்கு போயிருக்கிறோம். அப்பொழுது விநாயகர் அகவலிலிருந்து ஒரு வரியை எடுக்கிறார்கள். கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே என்கக்கூடிய வரியை எடுக்கிறார்கள். குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென என்கக்கூடிய வரியை எடுக்கிறார்கள். இந்த 2 வரியையும் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி குருவாக திருவடி வைத்து வந்தது இயேசுதான் என்கிறார்கள். அடுத்ததாக, கோடாயுதம் என்பது கோட்டாலான ஆயுதம் என்று சொன்னால் அது சிலுவை தான். சிலுவையின் மூலமாக நம்முடைய பாவங்களை இயேசு நீக்கினார். இதுதான் உண்மையில் ஔவையார் சொல்லியிருக்கக்கூடியது என்று சொன்னார்கள். அப்பொழுது என்னுடைய நண்பர், அவர் கொரோனா காலகட்டத்தில் இறந்து விட்டார். அவருடைய பெயர் நாகராஜன். அவர் கூலி வேலை செய்யக்கூடியவர், மிகச்சிறந்த நண்பர். அவர் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார். இவர்கள் என்ன கேட்கப் போகிறார்கள், இவர்களுக்கு என்ன தெரியும் என்கிற ரீதியில் சரி என்று சொல்லிவிட்டார்கள். அவர் சொன்னார், குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுமுக சூக்கமும் எண்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் குலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தின் கபால வாயில் காட்டி இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன விளக்கம் பைபிளில் கொடுக்க போகிறீங்க?
கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தேன்னா அதுக்கு பைபிளிலிருந்து விளக்கம் கொடுத்தீங்க. சரி, குமுதசகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி அப்படின்ட்டுலாம் வரி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க போகிறீங்க என்று கேட்டார். அவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. விநாயகர் ரோவல் படித்த ஒருவர் அங்கு இருப்பார் என்று அவர்கள் நினைக்கவில்லை. இந்துக்களுக்கு விநாயகர் ரோவல் எல்லாம் தெரியாது. அந்த காலம் எல்லாம் போயாச்சு. அவர்கள் எல்லாம் வழக்கொழிந்து போய்விட்டார்கள். சிவஞான போதம் தெரிந்த இந்துக்கள் வழக்கழிந்து போய்விட்டார்கள். நாம் நம்ம இஷ்டத்துக்கு அடித்து ஆடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அது ஏன் நடக்கலை அப்படின்னா, இங்கு இந்த ஊரில் இந்த இந்து தர்ம வித்யாபீடம் மூலமாக சுவாமி மதுரானந்தர் இந்து பண்பாட்டு அறிவை, இந்து ஆன்மீக அறிவை அனைவருக்குமாக ஆக்கியிருந்தார். அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தடுப்பூசியாக இருந்தது. நம்முடைய பண்பாட்டு அறிவு, நம்முடைய ஆன்மீக அறிவு. அது இல்லாமல் ஓம் காளி ஜெய் காளி, பாரத் மாதா கி ஜெய், இது எதுவுமே நம்மை காப்பாற்ற போகிறது கிடையாது. நமக்கு தேவை தெளிவான ஆன்மீக பண்பாட்டு அறிவு. அது இருந்தது என்று சொன்னால் இந்த மதமாற்ற மோசடிகளை நாம் முறியடிக்க முடியும். அது இருந்தது என்று சொன்னால் இந்த யூடியூபர்களினுடைய பண்பாட்டு மோசடிகளை நாம் முறியடிக்க முடியும். முருகனினுடைய ஞானவேல் நமக்கு அதற்கு உதவட்டும். ஜெய்ஹிந்த், ஜெய் பீம்.